நண்பர்களே வணக்கம். நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம தான் ஆல்ரெடி 24 வீடியோ போட்டிருக்கேன். 24 வீடியோ போட்டிருக்கேன். 25வது வீடியோ சரிங்களா? சமீபத்தில் அதாவது 2025இல் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்ப்போம். வீடியோக்குள்ள போவோம். சரிங்களா? வாங்க தமிழ் கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின் இருக்கு. 100 கொஸ்டினை பார்ப்போம். பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் வினைச்சொல்லை கண்டறிய. சரிங்களா? பின்வருவனவற்றில் வினைச்சொல்லை கண்டறியன்னா விளையாடு. அதாவது விளையாடு தான் ஒரு வினைச்சொல். சரிங்களா? இளமை என்பதன் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லுன்னு கேட்டா முதுமை. இளமை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டெல்லாம் முதுமை. சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. அதாவது ஆதவன்னா ஞாயிறு. சரிங்களா? ஆதவன்னா ஞாயிறு. இதுல இதான் வந்து சரியா புரிஞ்சிருக்கு. ஆதவன் ஞாயிறு. பாருங்க ஆதவன் குபேரன், ஆதவன் திங்கள் இதெல்லாம் வராது. சரிங்களா? திங்கள்னானது நிலவுன்னு அர்த்தம். அதனால வந்து இது வராது, இது வராது, இது வராது. ஆதவன் ஞாயிறு. கரெக்டா அதான் புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. டவுன் பஸ் இணையான தமிழ் சொல் கேட்டீங்கன்னா, டவுன் பஸ் என்னது ஒரு நகர பேருந்து. டவுன் பஸ் அப்படின்னா ஒரு நகர பேருந்து. அடுத்து பாருங்க கண்டான் என்னும் வேர்ச்சொல்லை தருகன்னு கேட்டா கான். சரிங்களா? கண்டான் என்னோட வேர்ச்சொல்லுன்னு கேட்டா கான். வேர்ச்சொல் எப்போதும் ஆப்போசிட்ல ஒரு கட்டளை பொருள் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வேர்ச்சொல்லை கண்டறிய ஆட்டம். ஆட்டம்னானது ஆடு. ஆட்டம்னானது ஆடு. ஆட்டுலாம் வராது. சரிங்களா? அதாவது ஒருமை பன்மை அறிந்து எழுதுக. நெற்கதிர்கள் விளைந்தது. நெற்கதிர்கள் விளைந்தது. மாடுகள் மேய்ந்தது. இதுல பாத்தீங்கன்னா நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. சரிங்களா? நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. இதான் வந்து இதுல சரியான பதில். அடுத்து பாருங்க ஒருமை பன்மையில பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது. சரிங்களா? பூக்கள் வந்து மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. எதுக்கு போடணும்னா அக்ரிணை பொருட்கள். சரிங்களா? இதுல வந்து போடுறோம். அடுத்து பாருங்க பொருள் வேறுபாடு இருந்து உணர்வுக. மனம் மனம் மனம்னு கேட்டா பெரிய சொல்லி வந்து பூமணம். பூமணம் வந்து நல்ல பெருசா வாசமா இருக்கும். அதனால பெரிய சொல்லி வருது. மனம் கேட்டா உள்ளம். சின்ன சொல்லி வந்து உள்ளம். சரிங்களா? குரில் நெடில் பொருள் மாற்றம் இருந்து பொருள் வேறுபாடு தருக. மலை மாலை. சரிங்களா? மலைனா ஒரு குன்று, மாலைனா நேரம். சரிங்களா? மலைனா ஒரு குன்று, மாலைனா நேரம். 16வது கொஸ்டின் பாருங்க. பிழையான தொடரை கண்டறிய. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. சரிங்களா? இது வந்து எதுக்காண்டி பாத்தீங்கன்னா வந்து தப்பா இருக்கு. காலைக்கு வந்து இந்த வரும். சரிங்களா? காலை வந்து மனம் இருக்குல்ல 3 சொல்லி வரும். இதான் வந்து இதுல தப்பா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க மரபு பிழையச்சது எடுத்து எழுதுக. சரிங்களா? கொழுந்தடை. கொழுந்தடைனா கரும்பின் நுனிப்பகுதி வந்து கொழுந்தடை. இதுல வந்து கவ்வை இதெல்லாம் வராது. சரிங்களா? கவ்வை, கச்சல். சரிங்களா? நூலாயினா இளம்பாக்குன்னு வரும். மாத்தி கிடக்கு. சரிங்களா? பாத்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் இது சரியான பதில். இதுல பாருங்க அடுத்து பாருங்க பேச்சு வழக்கு தொடருள்ளத பிழை திருத்தம் கண்டுபிடிக்க. ஆத்தாங்கரைக்கு மேற்கே உள்ளது என்ற அந்த அழகிய சிற்றூர். அது ஆத்தாங்கரைன்னு சொல்லக்கூடாது. ஆற்றங்கரை. சரிங்களா? ஆற்றங்கரை தான் சரியான இது. அடுத்து பாருங்க ஊர் பேரில் மருவு தேர்ந்தெடுக்க. சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை பாருங்க சைதை தான். சரிங்களா? சைதாப்பேட்டை சைதை. இது பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல வந்து ஒவ்வொரு ஊர் நியூ புக். சரிங்களா? நியூ புக்ல வந்து ஒவ்வொரு ஊர் பேர்கள் அது மருவு பேர்கள் அழகா இருக்கு. சரிங்களா? மொழித்திறன் பயிற்சியில இருக்கு. அதே மாதிரி வந்து பொருத்தமான பொருளை தெரிவிக்க. தூசு என்பதன் பொருள் வந்து தூசுன்னா பட்டு. தூசுன்னா என்னது பட்டுன்னு அர்த்தம். கோடிட்ட இடங்களை சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. சரியா? எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சரிங்களா? இப்ப எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. அடுத்து பாருங்க சரியான பொருளை கண்டறிய முனிவு. முனிவுன்னானது சினம். முனிவுன்னானது சினம். அடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி. வீணானது பறவை. வீணா பறவை. அடுத்து பாருங்க கேடு என்பதன் எது சொல்லுங்கன்னா கேடுனா நலம். கேடுனானது நலம். முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும். அதாவது சொற்றொடரின் இறுதியில முற்றுப்புள்ளி இடம்பெறும். நல்லா பாத்துங்க எங்க கமா வரும், எங்க வந்து மேற்கோள் குறிக்கோள் வரும், எங்க சொற்றொடரின் இறுதி புள்ளி வரும். இதெல்லாம் பாத்துக்கங்க. இது வந்து 10th புது புக்லயும் இருக்கு, 10th பழைய புக்லயும் இருக்கு. சரிங்களா? முற்றுப்புள்ளி எங்க வரும் கேட்டா ஒரு சொற்றொடர் இறுதியில வந்து முற்றுப்புள்ளி வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க யானையின் இளமை பேர் வந்து யானை கன்று. யானையோட இளமை பேர் வந்து யானை கன்று. 22வது கொஸ்டின் பாருங்க. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலத்தை குறிக்குது? அது வந்து தேர்வு எழுதி முடிச்சிட்டா. அப்போ வந்து அது இறந்த காலம். அது இறந்த காலத்தை குறிக்குது. சரிங்களா? அடுத்து அவை வந்தன என்னும் தொடரில் எவ்வகை பாலைவனத்துக்கிட்ட அவை வந்தன கிட்ட பலவின்பால். சரிங்களா? ஒன்றை குறிக்கல. அவைன்னு சொல்லி மொத்தமா குறிக்குது. அதுவும் காணாம அது வந்து ஒரு அக்ரிணை குறிக்குது. சரிங்களா? அவை வந்தனங்கிறது ஒரு அக்ரிணை குறிக்குது. அது வந்து பலவின்பால்.
இரு திணைகளுக்கும் பொதுவான ஒரு பெயர்கள் கேட்டால் குழந்தை கதிரவன். அதாவது 2 திணைக்கும் ஒரு பொதுவான பெயருன்னு கேட்டா, குழந்தை கதிரவன் வந்து 2 திணைக்கும் பொதுவா வருது. சரிங்களா? ஒருமை, பன்மை, பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்காங்க. காடுகள் எல்லாம் களைகளாகிய கரும்புகள் உள்ளன. சரிங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இது வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவதுன்னு கேட்டா புனையா ஓவியம். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். அது ஆட்டோனோமி அப்படின்னா இது தன்னாட்சி. கலைச்சொல் அறிக்க ஆட்டோனோமின்னு தன்னாட்சி. சரிங்களா? அடாப்டர் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லுன்னு கேட்டா தகவி. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு இங்கிலீஷ் சொல் ஆடு கொடுத்து தமிழ் சொல் கேட்பாங்க. இதில் வந்து அடாப்டர்னா இது வந்து தகவி. சரிங்களா? இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் இது வரும். அடுத்து பாருங்க, சினிமோட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. சரிங்களா? சினிமோட்டோகிராஃபின்னு ஒளிப்பதிவு. நிகரான கலைச்சொல்லை கண்டறிய. ஹார்ட் டிஸ்க் வந்து தலையணை ஒளி வாங்கி. சரிங்களா? ஹார்ட் டிஸ்க்னா தலையணை ஒளி வாங்கி. 31வது கொஸ்டின் பாருங்க, கலைச்சொல் அறிய. ப்ரெடிக்டேஷன் அப்படின்னா முன்கணிப்பு. ப்ரெடிக்டேஷன்னா முன்கணிப்பு. அடுத்து பாருங்க, பாலம் டேப்னா கையக கணிப்பொறி. சரிங்களா? அடுத்து பாருங்க, மூவலூர் ராமிர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அளிக்கப்படுகிறதுனா, மூவலூர் ராமிர்த அம்மையாரோட உயர்கல்வி திட்டம் இப்போ எப்படி அழைக்கணுமோ புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பழமொழியின் பொருள் கண்டறிய. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. உழைப்பின்றி ஊதியம் இல்லை, உழைக்கிறவன் தான் ஊதியம் பெறுகிறான். மரபு பிழைச்ச தொடர் எதுன்னு கேட்டால் தென்னங்குருமை மரபு பிழைச்ச தொடர். குதிரை கன்று, சாவி கொத்து, கூரை இடு இதெல்லாம் வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து ஓமியால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிஞ்ச. உள்ளங்கை நெல்லிக்கேணி போல இது அடிக்கடி கேட்கின்ற வெளிப்படை தன்மை. சரிங்களா? அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா திரும்ப வந்துட்டே இருக்கு. தொடருக்கு பொருத்தமான உவகையை எடுத்து எழுதுக. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பதிந்தன. இது வந்து பசுமரத்தாணி போல. சிறு வயதில் நடந்துச்சு நிகழ்ச்சி வந்து மனதில் ஈஸியா பதிஞ்சுன்னா அது வந்து ஒரு பசுமரத்தாணி போல. பசுமரத்துல ஒரு ஆணி அடிச்சா எப்படி புஸ்குன்னு உள்ள போவோமோ அதே மாதிரி. சரிங்களா? ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். சரிங்களா? கண்ணும் கருத்தும். அதாவது கண்ணும் கருத்துனா கருத்தில் கொள்ளுதல். தமிழ் மொழிபெயர்க்க. கேம்பஸ் கார்பஸ். சரிங்களா? கேம்பஸ் கார்பஸ்னா ஆட்கோணர் மனு. இது வந்து பாலிட்டியில் உள்ள இது எடுத்து மாற்றி வச்சிருக்காங்க. சரிங்களா? அது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல அறிக்கையாக வந்திருக்கு. பாருங்க, போர்ட்டினானது வறுமை. சரிங்களா? போர்ட்டினானது வறுமை. அடுத்து பாருங்க, 41வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக்கை. டெலிமெட்ரி எங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுங்கிட்ட தொலை அளவியல். சரிங்களா? தொலை அளவியல். டெலின்னா தொலை, மீட்டர் கிட்ட அளவியல் வரும். சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுங்க டெம்பஸ்டானது பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்துவதாங்க டி.கே. சிதம்பரனார். இந்த டி.கே. சிதம்பரனார் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பின்னாடி இருக்குது. சரிங்களா? மொழி பயிற்சியில் அந்த இதில் இருக்கும். டி.கே. சிதம்பரனார் பற்றி வட்டத்தொட்டியில் இதுனா ஞாயிறு தோறும் இந்த கூட்டம் நடக்கும் மாலை 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி இலக்கணம் பற்றி தமிழ் இலக்கணம் படிக்க சொல்லி அந்த மாதிரி அந்த டி.கே. சிதம்பரம் நடத்துகிற மாதிரி வரும். சரிங்களா? தேம்பாவணி எத்தனாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டதுன்னா தேம்பாவணி வந்து 17ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? தேம்பாவணி எத்தனாம் நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜி.வி. போப் பிறந்த ஆண்டு. சரிங்களா? இது வந்து ஜி.வி. போப் பிறந்த ஆண்டு கேட்டால் கிபி 1820. இது வந்து ஓல்டு புக்லையும் இருக்கு, நியூ புக்லையும் இருக்கு. சரிங்களா? 8th ஓல்டு புக்ல இருக்கு, அழகா இருக்கும். 3 என்ற எண்ணு பெயர்கள் திராவிட மொழியில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, 3ன்னா திராவிட மொழிகளில் தெலுங்குல எப்படி அழைக்கலாம்? 3ன்னா மூடுன்னு அர்த்தம். சரிங்களா? மூடு, அதாவது வந்து பாருங்களா சுழிச்சு வருது. சரியான சீர்பிரிக்கப்பட்ட குரலை அறிய. பாருங்க, சரியாக பிரிக்கப்பட்ட இது என்ன? இதுல வந்து குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. சரிங்களா? இதான் வந்து சரியாக பிரிக்கப்பட்ட ஆப்ஷன் சி தான் இதுல சரியான பதில். அடுத்து இறுதி சீரின் வாய்ப்பாடு அறிய. சரிங்களா? இழுக்கா இயஞ்சது அறம். சரிங்களா? அறம்னது நிறையில வந்து மலர். சரிங்களா? இதுல வந்து புணர்ச்சி வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேறுபட்ட சீர்கண்டறிய. விருந்து புறத்துண்ணானுதல் சாவா டேஸ் வேண்டா பற்று அன்று. சரிங்களா? மருந்தெனும். இதில் வந்து மருந்தெனும் தான் சரியான பதில். 50வது கொஸ்டின் பாருங்க, அதாவது கீழ்கண்ட திருக்குறளில் அணி இலக்கணத்தை கண்டறிய.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இத இத பார்த்துனே அடிச்சிடலாம். போலன்னு வந்தாலும் அது ஊமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. சரிங்களா? இதில் பாருங்க, இந்த ஓமை அணிக்கு வந்து போலங்கிற வந்தாலே அது வந்து ஓமை அணி தான் வரும். சரிங்களா? நண்பர்களே, இப்போ 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். அடுத்த இதில் 50 கொஸ்டின் போடுறேன். ஒரே தொடர்ந்து போட்டால் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். சரிங்களா? 50 கொஸ்டின் இப்போ இதில் போட்டு விட்ருக்கேன். அடுத்த பார்ட்டில் பார்ட் 25ல் பாக்கி இருக்கிற 50 கொஸ்டின் போட்டு விட்றேன். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தம் வீடியோ போயிட்டுருக்கு. ஒரு எக்கனாமிக்கில் அடுத்து வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கில் எங்கெருந்து கேட்டிருக்கோம், சிலபஸ் வைஸில் எக்கனாமிக்ஸில் நல்ல ஃபுல் மதிப்பெண் எடுப்பது சம்மந்தமாக அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு படிப்பு சம்மந்தம் பயனுள்ள தகவலாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ வர டிசம்பர் மாதம் குரூப் 4 வருது. அதுக்கு முன்னாடி குரூப் 2 வருது. இப்போ குரூப் 1 கால்ஃபார் பண்ணிட்டாங்க. அதனால எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்கு கட்டாயம் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம இதை சப்ஜெக்டை இந்த சிலபஸ் வச்சு கரெக்டாக போட்டு இருந்திருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னதான் படித்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க தொடங்குங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். சரிங்களா? நன்றி.